ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ரீ டரா ஷதர பல பர படபோ ரீ கடனரா ஹதரடரரரரா ஷதர பல பர பர பல பரி படனரரா ஓ திரடரா தரடரா பர பல பரி பர ஷதர பல பர பரபோ. ஓ நன்றி 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 நன்றி. அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தேவனிடத்திலே பேசுகிறான். லேகதரா டரா கதா நரு ஷதர பல பர படிமரகதரா லேதனே கரபல பரபடன ஹத்தரடா ஷதர பல பர பர பரபா. We thank you Father. அப்பா we adore you. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். நீரே பெரியவர். ஓ தகப்பனே, நீர் மாசற்றவர். அப்பா ஒருவருக்கும் நீர் ஒப்பானவர் அல்ல. அப்பா நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். ஓ நீரே பரிசுத்த நியாயாதிபதியா இருந்திருக்கிறீர் தகப்பனே. கிருபை பொருந்தியவர் நீர் மாத்திரம் கர்த்தாவே. நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உம் சமூகத்தில் அப்பா நாங்கள் களி கூற, அப்பா அந்த களி கூறுகிற நேரமாக உம் சத்திய வசனத்தை அறிந்து புரிந்து கொள்ளுகிறவர்களாக இதோ பெரையா பட்டணத்தார் கர்த்தாவே நற்குணசாலிகள் ஆனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது தகப்பனே. அவர்கள் வர வர அந்த வேதத்தை படித்து ஆராய்ந்து உம்மை அறிந்து கொள்ள, அப்பா உம்மை புரிந்து கொள்ள தகப்பனே, இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை புரிந்து அவர்கள் நற்குணசாலிகள் ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் கர்த்தாவே நாங்களும் அப்பா தகப்பனே உம்மை அறிகிற அறிவில் வளர்ந்து நாங்கள் உம்மை அறியவும் உம்மால் அறியப்படவும் கர்த்தாவே அப்பா தகப்பனே நாங்கள் உம்மை புரிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் உம்மை கிட்டி சேர அப்பா அந்த தெய்வீக அன்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ள, அந்த திருத்துவத்தின் மகிமையை புரிந்து கொள்ள எங்களை அப்பா கூட்டி இணைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கே இருவர் ஒருமனப்பட்டிருந்தா நாங்க வந்து வாசம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. இங்கு திரள் சேனையாக அப்பா தகப்பனே நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முது தூதர்கள் இங்கே பாளையம் இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி செலுத்துறோம். ஒருவராய் இருக்கும் பொழுதே உன்னை அழைத்தேன் என்று சொல்லி தகப்பனே, ஒருவராய் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை அழைத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் தகப்பனே. உமது கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். வார்த்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வார்த்தை அப்பா துளிர்விட்டு அப்பா தகப்பனே ஆலமரமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அநேகர் கண்கள் காணத்தக்கதாக அப்பா எங்களை கூட்டி சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் பாதம் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசவும் கேட்க வந்திருக்கிற உங்களையும் நான் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். ஸோ இந்த நோவா தன் பாதத்தை எடுத்து வைக்க அவனுக்கு தேவைப்பட்டது என்னது? விசுவாசம். அவனுக்கு தேவைப்பட்டது என்னது? விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் இருக்கு. சோ இந்த நற்சாட்சி பெற்றார்கள் யாரு? முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆனா எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்களா? ஆதாம் வாழ்ந்த காலத்துல கொஞ்சம் பேர் வாழ்ந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நோவா வாழ்ந்த காலத்துல நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அதுல நற்சாட்சி பெற்று அந்த விசுவாசத்தோட கிருபை பெற்றது யாருதான்? நோவா மாத்திரம் தானே. அதே மாதிரி நோவாவை தாண்டி நீங்க வாங்க, ஒவ்வொரு பீரியட்லயும் மோசே மட்டுமா அழைச்சிருப்பாரு ஆண்டவரு? ஏன் மோசேக்கு மட்டும் அந்த இது? மோசே தேவன் சொன்ன வார்த்தை என்ன பண்ணாரு? நம்பினாரு. ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த கிருபை இருந்துச்சா? சொல்ல போனா அழைத்தது யாரதான்? தேராகுதான் எங்க இருந்து கிளம்புறாரு? ஆபிரகாமுடைய தகப்பன் தான் கிளம்புறாரு. ஆனா வந்து செஞ்சது யாரு? ஆபிரகாம். சோ ஏதோ ஒரு விசுவாசம் அவர்களை நடைபழக வைத்தது. அதனாலதான் அந்த கிரௌட்ல, அந்த அத்தனை கூட்டத்துல அவங்க யாரா தெரிஞ்சாங்க? தனித்துவம் உள்ளவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ ஒரு இந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின்
சொல்லுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லும்போது faith is the assurance of things hoped for. faith is the assurance. assurance என்னது? உறுதி. அதுதான் என்னது? அதுதான் நம்பிக்கை. faith தான் என்ன சொல்லலாம்? faith is the foundation சொல்லலாம். இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லியிருக்குன்னா faith is the foundation. மற்றவர்களால எதையோ ஒண்ண நம்பாம போனாங்க, ஆனா இவர்கள் அந்த விசுவாசத்தின் மீது அஸ்திபாரம் போட்டாங்க. அந்த விசுவாசத்தை என்னவா போட்டாங்களாம்? அஸ்திபாரமா போட்டு அவங்க நம்பிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை திட்டமாய் நம்பி இருந்தாங்களாம். இது எங்களுக்கு வரும்னு சொல்லி அந்த விசுவாசம் அவர்களை நிலை குலையாமல் நிலைத்து நிற்க செய்தது. சோ இந்த விசுவாசம் அவர்களை உறுதியா நிக்க மட்டும் செய்யல, அந்த காணப்படாதவை என்ன செய்ய வச்சுச்சா? நம்ப வைத்ததான். காணப்படாததை நம்ப வச்சதை பார்க்கவே இல்லை. நோவா என்ன பண்ணல? ஜலப்பிரளயம் எப்படி வரும்னு தெரியாது, அதுக்கப்புறம் பூமி எப்படி அழிக்கப்படுது ஆண்டவர் அவருக்கு வார்னிங்கும் கொடுக்குறாரு, ரெவலேஷனும் கொடுக்குறாரு. ஆனா பூமி எப்படி என்னாக போகுது எதுவுமே தெரியாது. ஆனா சொன்னது யாருன்றது அவர் என்ன பண்ணாரு? உறுதியா பற்றி கொண்டு அதனால அந்த காரியத்தை செயல்படுத்ததுனால அவர் அந்த கூட்டத்துல யாரா இருந்தாரு? அந்த ஜன கூட்டத்திலே தனித்துவம் உள்ளவரா இருந்தாரு. சோ தனித்துவம் உள்ளவர்களாக நம்ம நடை பழகணும்னா, நம் பாதத்தை இந்த பூமியில வைத்து நம்ம ஆளுகை செய்யணும்னா முதல்ல நமக்கு அடித்தளமா இருக்க வேண்டியது என்னது? விசுவாசம். ஒரு காரியத்தை நான் அடைவேன்ற நம்பிக்கையோட நான் காத்திருக்கும் பொழுது கண்டிப்பா நான் நம்பி இருக்கிற காரியம், அநேக நாளா காத்திருக்கிற காரியம் என்ன பண்ணும்? அது ரியாலிட்டிக்கு வரும். கண்டிப்பா அந்த விசுவாசம். ஏன்னா ஆபிரகாமை அழைத்த போது குழந்தை இல்லதான், எத்தனையோ நாட்கள் கழிச்சுதான் என்ன வருது? குழந்தை வருது. ஆனா அவரை அழைக்கும் பொழுது நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அவர் சொன்ன வாக்கு தத்துவம் அங்க நிறைவேறுச்சுன்னா இன்னைக்கு நம்மள அதே விசுவாசத்துக்குள்ள அல்ல, யாரோட விசுவாசத்துல இன்னைக்கு நம்மள அழைச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தினாலே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கும் பொழுது அவர் நமக்காக செய்த விசுவாச நடையில நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சுலபமாய் வந்து அடையும். சரி, இப்படி நோவா எங்க ஆரம்பிச்சாரு? ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அவருக்குள்ள வந்தது என்னது? ஃபெய்த். அந்த ஃபெய்த் தான் அவர் நம்புற விஷயத்துல உறுதியை கொடுத்துச்சு. உறுதி கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த உறுதி எப்படிப்பட்ட உறுதியா இருந்துச்சுன்னா காணப்படாதது மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இதெல்லாம் நடக்கலதான், ஆனா சொன்னது அவரு, அப்ப இதெல்லாம் கண்டிப்பா நடக்குன்ற ஒரு நம்பிக்கை, எவிடன்ஸா இருந்தார். அதான் சொன்ன ஆதாரமாக காணப்படாதவைகளுக்கு இதெல்லாம் நடக்குன்ற உறுதியோட அந்த எவிடன்ஸ். ஃபெய்த் தான் என்னது? ஆதாரம், the evidence. ஓகேவா? நம்மளுடைய நம்பிக்கை தான் என்னது? விசுவாசம் தான் அந்த எவிடன்ஸ், ப்ரூஃபா இருக்கு. ஏதாச்சும் ப்ரூஃப் காமிங்களேன், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வண்டி ஓட்டிட்டு வரீங்க, வண்டி ஓட்டும் போது திடீர்னு போலீஸ் பிடிச்சாருன்னா வண்டி ஓட்டுறதுக்கு என்ன கேட்கறாங்க? ப்ரூஃப் கேட்கறாங்க. விச் இஸ் த எவிடன்ஸ். ஆனா இந்த நாள்ல நமக்கு எவிடன்ஸா இருக்கிறது தேவனுடைய பாதையில நம்ம எவிடன்ஸா நமக்கு இருக்கிறது அவருடைய விசுவாசம், விசுவாசத்தின் அடித்தளம். இப்படி ஒரு விஷயங்கள் நடைபெற்று இருக்கு. ஒரு காரியத்துக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா, யாரோ ஒரு காரியம் நமக்கு சொல்லப்படுது, அந்த சொல்லப்படும் பொழுது நம்ம அந்த காரியத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா என்ன கேள்வி கேட்கக்கூடாது? ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்கக்கூடாது? எங்கனமாகும், எப்படி ஆகும் அப்படின்ற கேள்வி கேட்காம சொல்லப்பட்ட காரியம் யாரிடத்திலிருந்து வருகிறதுன்னு அவர் மேல ஒரு நம்பிக்கை, முழுவதுமான நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். இந்த ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு நம்ம தெளிந்த புத்தி, அறிவு, ஞானம் எதுவுமே தேவையில்லை. சொல்றவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை என்ன செய்ய வைக்கும்? நம்மள கால் எடுத்து வைக்க செய்யும். அப்ப நம்ம ஒரு காரியத்தை நம்பிக்கையோட செஞ்சிடறோம், ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? அதுக்கு ஏற்றதாக இல்ல, அதுக்கு தலைகீழா தான் இருக்குதுன்னு போது, ஐயோ இது அவர் தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற கலக்கம் நமக்கு தேவையில்லை. அவர் சொல்லி இருப்பாரானால் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? நம்மள அந்த பாதையில கண்டிப்பாக நடத்தி செல்வார். அப்போ ஒரு காரியத்தின் செயல்பாட்டை நம்ம செயல்படுத்துவதற்கு நமக்கு வேண்டியது என்னது?
அவர் யார் சொன்னாரோ அவர் மேல நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் மட்டும்தான். கண்ணை மூடிட்டு அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம தாராளமாக செய்யலாம். சோ இப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் யார் வைத்திருந்தாரு? நோவா வைத்திருந்தார். நோவா அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் ஜனக்கூட்டத்தில் அவர் எப்படி தெரிஞ்சாரு? தனித்து காணப்பட்டார். படிச்ச எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல அந்த 2வது வசனத்துல ஒரு வெர்ஷன் இப்படி சொல்லுது, set them above the crowd. அந்த குறிப்பிட்ட நிறைய பேரை சொல்லிட்டு வருவாங்க. இவங்களெல்லாம் எப்படி வச்சிருந்துச்சா? அநேகர் இருந்தார்கள், ஆனா இவர்கள் தேவனை விசுவசித்ததுனால செயல்படலதான், காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிகழ்த்தப்படலதான், ஆனா சொன்னவர் அவர் என்று அவங்க விசுவசிச்சு அதை அப்படியே நம்பினதுனால அவங்களை எங்க கொண்டு போய் வச்சுச்சா அந்த நம்பிக்கை? set them above the crowd. இந்த கூட்டத்தில எல்லாம் அவங்கள தனியொரு நபராக, இன்று வரை நாம் பேசுகிற நபர்களாக அவர்களை நிற்க செய்கிறது. சோ இப்படி நோவாவிடம் வெளிப்பட்ட நம்பிக்கை எப்படிப்பட்டது? எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம் எப்படி சொல்லுது? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். உலகமோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது, ஆனா இவனோ எதுல சுதந்திரவாளியானானா? நீதிக்கு சுதந்திரவாளியான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானா. இவன் எந்த ஜோனுக்கு போயிட்டான்? த ரைச்சியஸ் ஜோனுக்கு போயிட்டார். நோவா எங்க போயிட்டாரு? ரைச்சியஸ் ஜோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார். சோ அங்க என்னது? ஃப்ரீவில் எதுவுமே இல்லை. அவரோட இதுல அவர் இருந்துட்டு என்ன பண்ணலாம்? நமக்கு கிறிஸ்துவினாலே உண்டான நீதி வந்துச்சு இல்லையா? நோவா அப்பவே எதை வாங்கிட்டாரு? அந்த நீதிக்கு தன்னை கிறிஸ்துவின் நீதிக்கு தன்னை சுதந்திரவாளி ஆக்கி கொண்டார். சோ இது இன்னொரு டிபிடின்ற ஒரு வெர்ஷன்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஃபெய்த்துக்கு என்ன வேணும்? நாம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. விசுவாசத்துக்கு முதல் உறுதி தேவை. அடுத்தது விசுவாசம் தான் என்னது? காரியத்திற்கு அஸ்திபாரமாக, ஆதாரமாக, அஸ்திபாரமா இருக்கணும். நம்ம விசுவாசம் தான் எதுக்கு? அஸ்திபாரமாக இருக்கணும். சரியா? உறுதி, ஆதாரம், அஸ்திபாரம். இதுல அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் விசுவாசம் எங்கே செயல்பட்டுச்சு அப்படின்னா தன் இருதயத்தில் செயல்பட்டுச்சு. வசனம் எப்படி சொல்லுது? இருதயத்தில் விசுவாசியுங்கள். இப்ப இருதயத்தில் விசுவாசித்தால் என்னது? வாயில பேசப்படும் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் ஃபெய்த் எங்க அஸ்திபாரம் போடப்படணும்? நம் இருதயத்தில். அப்போ 11வது அதிகாரம் 7வது வசனம் டிபிடி வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்கு? ஃபெய்த் ஓபன்ட் நோவாஸ் ஹார்ட். விசுவாசம் எதை திறந்ததா? நோவாவின் இருதயத்தை திறந்ததா. அவன் இருதயம் திறக்கப்பட்டதனால், விசுவாசத்தினால் தன் இருதயம் திறக்கப்பட்டதனால், அந்த திறக்கப்பட்ட இருதயத்திலிருந்து தான் அவன் எதை பெற்றுக்கொண்டான்? வெளிப்பாடுகளையும் தேவனிட்டிருந்து வந்த கண்டம்னேஷன், வார்னிங்ஸ், இப்படி பண்ணு, அப்படி பண்ணாத அப்படின்ற அதையும் பெற்றுக்கொண்டான். ரெவலேஷன் எதை குறித்து? தேவனுடைய திட்டங்களை குறித்ததான வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள்னு சொன்னவர் நோவா கிட்ட என்ன சொல்றாரு? தன் காரியங்களை அவருக்கு விளக்கி காண்பிக்கிறார். இப்படி நோவாவின் பேழை இப்படி கட்டு, பேழை இப்படி உண்டு பண்ணு, இத்தனை முளை அகலம் இருக்கட்டும், இத்தனை முளை நீளம் இருக்கட்டும், இதுக்குள்ள நீ 3 அடுக்கு வை, இங்க ஜன்னல் வை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதெல்லாம் என்னது? ரெவலேஷன். வார்னிங் என்ன வந்துச்சு? இப்படியெல்லாம் நடக்க போகுது, உன் குடும்பத்தை நீ என்ன பண்ணு? காத்துக்கொள். சோ நோவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நோவாவை மட்டும் காத்துக்கொள்ளவில்லை. யாரதான் காத்துக்கொண்டது? தன் முழு குடும்பத்தையும் காத்துக்கொண்டது. சோ நியாய தீர்ப்பிலிருந்து தான் மட்டும் காப்பாற்றப்படவில்லை, முழு குடும்பமே காப்பாற்றப்பட்டது. சோ ஒரு மனிதனிடத்துல, ஒரு குடும்பத்துல ஒருத்தர்கிட்ட ஒரு விசுவாசம் வரும் பொழுது கண்டிப்பா அதுக்காக எல்லாத்துக்கும் நடக்காது. அந்த வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கிற, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நோவா சொன்னதை யாரும் நம்பியிருப்பா? சேம் காம் யாப்பேத் நம்பினாங்க. நம்பி நிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த விசுவாசமும் அவர்களுக்கு சுதந்திரமாக போகும்.
ஸோ நம்ம கூட இணையிற ஒவ்வொருவரும் நம்ம கொண்டிருக்கிற நம்பிக்கையில உறுதியா இருக்கும் பொழுது அவர்களுக்கும் இதெல்லாம் என்ன ஆகும்? கிறிஸ்துவின் சுதந்திரம் அவர்களுக்கும் நீதியாக எண்ணப்படும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ த ஃபெய்த் எதுல வருது? ஒரு நம்புறாரு, அப்போ அவருக்கு ஒரு ஹார்ட்ல என்ன வருது? ரெவலேஷன் வருது. அந்த ரெவலேஷன் எப்படி தொடங்குச்சு? ஃபெய்த் முதல்ல வருது அண்ட் இட் ஸ்டார்ட் பிகின்ஸ் ஆஸ் அ ஆக்ஷன். ஸோ ஒரு விசுவாசம் துவக்கப்படுகிற இடம் எங்க? நம்ம செயல்படும் பொழுதுதான். நம்ம என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும். அவிவிசுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. பேதுரு கடல் மேல, ஆண்டவர் கடல் மேல நடந்து போறாரு, இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து போறாரு. அப்போ பேதுரு என்ன பண்றாரு? நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வர வேணாம் நான் சொன்னாரு? அழகா என்ன பண்ணாரு? வான்னு சொன்னாரு. இவர் என்ன பண்ணாரு? விசுவாசத்தோட நடந்து போனாரு. விசுவாசத்தோட என்ன பண்றாரு? கடல் மேல அவரும் நடந்து போனாரு. பயம் இல்லாம நடந்து போனாரு. ஆனா கடல் மேல நடந்தவருக்குள்ள என்ன வந்துருச்சு? திடீர்னு ஒரு பயம் வந்துருது. அந்த பயம் எதனால் வருகிறது? அவிவிசுவாசத்தினால நம்ம மூழ்கிருவோமோன்ற பயம். அந்த பயம் வந்தோன்னு அந்த பயம் என்ன பண்ணிருச்சு? அவர் நடையை வழுவி போக செய்தது. கடல் மேல் நடந்த பாதங்கள் தான். ஆண்டவரை பார்த்து நான் வரவா அப்படின்னு கேட்டோன்னு அவர் வான்னு சொன்னோன்ன போன பேதுருவின் பாதங்கள் தான். விசுவாசத்தோடு கடல் மேல நடக்க துணிந்த பாதங்கள் தான். ஆனா தடைன்னு ஒண்ணு, ஒரு விசுவாசத்தோடு கூடிய அவிவிசுவாசத்தோடு கூடிய பயம் வந்த உடனே அங்க பேதுரு என்ன ஆயிடுறாரு? தன் நடையை வழிவிலக செய்கிறார். தன் கால்கள் தளர செய்தோன இயேசு அவரை கைவிடல. ஆனாலும் பேதுருவின் சிநேகிதர் அவர் என்ன பண்ணல? கைவிடல. உடனே தன் சிநேகிதரின் கையை பிடிச்சு என்ன பண்றாரு? காப்பாற்றினார். ஸோ அவர் காப்பாற்ற தவறவே இல்லை. ஆனா காப்பாற்றினோட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஸோ விசுவாசத்தோடு தானே நடைய எடுத்து வச்ச, ஆனா நீ என்ன பண்ணிட்ட? ஒரு இடத்துல அவிவிசுவாசம் ஆயிட்ட. ஏன் சந்தேகப்பட்ட? சோ அவிவிசுவாசத்துக்கு காரணம் என்னது? சந்தேகம். நம்மள ஆண்டவர் ஒரு விதத்துல சொல்லிட்டாரு, ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் இதை சொன்னாரா? ஆண்டவர் சொல்லி இது பண்ணோமா? ஏன்னா சூழ்நிலை நமக்கு என்ன இருக்கு? தாறுமாறா இருக்கு. காரியங்கள் சொல்லப்பட்ட காரியத்துக்கு வேற மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அப்போ இது ஆண்டவர் சொன்னாரான்ற கேள்வி நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் தான் சொன்னாரு. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா சொன்னவர் அவரானால் கண்டிப்பா இது என்ன பண்றாரு? நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராய் இருப்பாருன்னு நம்ம இருதயத்துல விசுவசிக்கும் பொழுது கண்டிப்பாக விசுவாசத்திலே நம் கால்கள் எப்படி எடுத்து வைப்போம்? தளராமல் எடுத்து வைப்போம். இப்போ விசுவாசத்தினால இப்ப இங்க யார் காலை தைரியமா உள்ள எடுத்து வச்சது? நோவா தான் தைரியமா எடுத்து வைக்கிறார். அப்ப நோவா எப்படிப்பட்ட தைரியத்தோட எடுத்து வச்சு அவர் செய்த முதல் காரியம் என்ன? பேழையை உண்டாக்கி இருக்கலாம். மக்கள்கிட்ட போய் இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லியிருக்கலாம். எல்லாமே அவர் என்ன பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கு ஆண்டவர் கொடுத்த பிளெஸ்ஸிங் என்ன? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது யார்கிட்ட சொல்லப்பட்ட ஆசீர்வாதம்? ஆதாமிடம் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். ஆனா தன்னுடைய அவிவிசுவாசத்தினால் ஆதாம் என்ன பண்ணிட்டான்? அதை இழந்து போனான். ஆனா அவன் நிமித்தம் என்ன ஆயிடுச்சு? பூமி சபிக்கப்பட்டது. பூமியானது முள்ளும் குறக்கும் விளைவிக்கிற பூமியா மாறிடுச்சு. ஆனா லாமேக்கு தன் குமாரனை பெற்ற பொழுது அவன் என்ன சொல்றாரு? இவன் பூமி நமக்கு ஒரு கம்ஃபர்டராக, சமாதானத்தை தருகிறவனாக, bring the breakthrough அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? நோவா. நோவான்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொன்ன? கம்ஃபர்டர் அப்படின்னு சொன்னான். சோ ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் அவங்க போட்ட பூமியில என்ன போட்டாலும் அவங்களுக்கு என்னதான் விளைவிச்சிச்சு? முள்ளும் குறுக்கும் தான் விளைவித்து கொண்டிருந்தது. ஆனா நோவாவுக்கு அப்புறம் பூமி என்ன ஆகுது? ஜலப்பிரளயத்திற்கு பின்னாடி பூமி வேறே எப்படி பூமியை சிருஷ்டித்தாரோ அதே மாதிரி ஒரு பூமியா மாறி நோவா பயிரிடுகிறவராக மாறுறாரு. சோ அவருக்கு பூமி பழுகி பெருகி பூமியை
நிரப்புங்கள்னு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் ஆதாம் இழந்து போனதை நோவா இங்கே மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிறார். எதனால பெற்றுக்கொள்கிறார்? அந்த விசுவாசத்தின் நடையினால், அந்த விசுவாசத்தில் உள்ள உறுதியினால், விசுவாசத்தை தனக்கு அஸ்திபாரமாக கொண்டதினால், கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசம், தேவன் தான் என்கிட்ட பேசினார்ன்ற விசுவாசம் அவரை நோவாவிடம் அந்த ஆசீர்வாதங்கள், ஆதாமிடம் போடப்பட்ட ஆசீர்வாதங்கள் நோவாவிடம் மீண்டுமாய் புதுப்பிக்கப்படுகிறது. ஆமென். இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல அவிவிசுவாசத்தால் மூடப்பட்ட நமக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய அவிவிசுவாசத்தினால மூடப்பட்டிருக்கும். இந்த வேலையில நம்ம ஜெபிப்போமா? ஒரு விசை, அப்பா சில ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருக்கலாம். எங்கள் மூதாதையர் மீது நீங்கள் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருக்கலாம். அப்ப இந்த வேலையில கர்த்தாவே அப்பா, நாங்கள் உண்மை பற்றுகிற விசுவாசத்தினாலே அப்பா நாங்கள் அதை எல்லாம் மீண்டும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தாவே ஒரு விசையாய் கர்த்தாவே அப்பா தகப்பனே, எங்கள் கண்கள் திறக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்கள் அவிவிசுவாசத்தினாலோ அப்பா, எங்களுடைய மூதாதையருடைய அவிவிசுவாசத்தினாலோ அப்பா உம்மீது நாங்கள் கொண்ட அப்பா அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்திருப்போமானால் ஒரு விசையாய் தகப்பனே அப்பா மீண்டுமா எங்களுக்கு அது அப்பா கைகூடி வருவதற்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் நங்கூரம் எங்கள் இருதயத்திற்குள்ளே ஆழமாய் பதிப்பிக்கப்பட, ஆழமாய் போடப்பட கர்த்தாவே, அந்த விசுவாசத்தின் பயணம் எங்கே எங்களை இழுத்து செல்கிறதோ அந்த நோக்கத்திற்கு நாங்கள் செயல்பட அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நோவாவிடம் தேவன் என்ன போடுறாரு? புது உடன்படிக்கை போடுறாரு. அந்த நோவான்ற ஒரு மனுஷனுக்காக ஒரு வானவில்லையே என்ன பண்றாரு? ஆண்டவர் உண்டாக்குனார். இதுதான் அங்க விசேஷமே. கிரியேஷன் எப்ப முடிஞ்சிருச்சு? ஆதாமுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஆனா மீண்டும் ஒரு கிரியேஷனை உண்டு பண்ணாருன்னா சரித்திரத்துல யாருக்கு தான் உண்டு பண்ணாரு? நோவாவுக்காக மாத்திரமே. இப்படி யோசிச்சு பாருங்க, நோவாவுக்காகவே ஒன்றை சிருஷ்டித்திருப்பார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்காக தேவன் மற்றவைகளை சிருஷ்டிக்காதிருப்பது எப்படி? கண்டிப்பாக நமக்காக என்ன பண்ணுவாரு? சிருஷ்டிப்ப நடத்துவார். இன்னைக்கு சொல்ல போனா இன்னும் அதிக விசேஷம் என்னன்னா, சிருஷ்டிப்பின் மேன்மை இப்ப யாருக்குள்ள இருக்குது? உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கு. நமக்கே சிருஷ்டிக்கிற வல்லமையவே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. நோவாவுக்கு சிருஷ்டித்து கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கொடுத்துட்டாரு? நீயே சிருஷ்டித்துக்கொள் என்ற முழு அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்படி என்ன ஆயிடுச்சு? மேகத்துக்கு மேலாய் வானவில் தோன்றுகிறது. அப்புறம் நோவாவுக்கு அப்புறம் யார் வராங்க? சேம், காம், யாப்பேத் வராங்க. இவங்க காலங்கள்ல தான் என்ன ஆகுது? ஜாதிகள் பிரிகிறது, நேஷன்ஸ் உருவாகுது, தீவுகள் உண்டாக்கப்படுகிறது, எல்லாமே உண்டாக்கப்படுகிறது. இப்படியே போயிட்டு இருந்தாங்க. தேவன் இவங்க மேல போட்ட ஆசீர்வாதம் என்ன? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்ப இவங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பிக்கிட்டே போறாங்க. ஒரு சிச்சுவேஷன் வருது, நிரப்பணும்னா என்ன பண்ணணும்? they want to be in action. இல்லையா? ஒரே இடத்துல இருந்தா பழுகி பெருக முடியுமா? அவர்கள் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு இடங்களுக்கா போய் தேவன் சொன்ன வார்த்தையை தங்கள் விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நிலங்களையும் ஒவ்வொரு நாடுகளையும் தீவுகளையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுதந்திரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல அவர்கள் கால்கள் நின்றுட்டு என்ன சொல்றாங்க? நமக்காக ஒரு இடத்த கட்டுவோம், நம்ம ஜம்முன்னு இங்க என்ன பண்ணிப்போம், உட்கார்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆதியாகமம் 11:1. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே பாஷை நல்லதுதான், தேவனுடைய மொழியை பேசுவது நல்லதுதான். ஆனா அங்க என்ன இருந்துச்சா? ஒரே விதமான பேச்சு இருந்துச்சு. அதுதான் தப்பு. ஒன்னஸ் இன் காட்ஸ் லாங்குவேஜ் கரெக்டு. ஆனா இந்த பேச்சு வழக்குன்றது ஒரு காரியத்தை, இப்ப கர்த்தருக்குள்ள ஒரு காரியத்தை பேசுறதுக்கும் இந்த ஸ்பீச் முக்கியம். ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யும்போது நம்ம இணைந்து ஒரே பாஷையை பேசி ஒரே விதத்துல சிந்திச்சு ஒரே பேச்சை பேசுவது நல்லதுதான். ஆனா அந்த பேச்சிலும் கூட சில டைம் இல்லையே, நம்ம இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? நம்ம கைடன்ஸ் கொடுத்து பண்ணலாம். ஆனா அதுவே ஒருத்தர் பேசுறதுக்கு ஆமா 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 ஆமான்னு சொல்லி செய்யும் போது அங்க சில டைம் காரியம் என்ன ஆகும்?
ஸ்பிளிட் அவுட் ஆகும் அன்லஸ் ஆண்டவர் சொல்லாம இது பண்ணும்போது. இப்ப இங்கேயும் ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் ஒரு மொழி கொடுத்தாரு, தப்பு இல்லை. ஆனா இவர்கள் பேச்சு ஒன்றாய் போனது. அதுவும் எப்படிப்பட்ட பேச்சு? தேவன் சொன்ன திட்டத்திற்கு எதிரான பேச்சாக இவங்க பேச்சு மாறுது. என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இங்கே இருந்து இங்கே வீட்டை கட்டி இங்கேயே இது பண்ணிக்கலாம். ஆண்டவர் எப்படி செய்ய சொன்னாரு? இப்படி பரம்புங்கன்னாரு. அவனுங்க எப்படி பரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க? நம்ம இப்படியே கட்டி இப்படி ஒரு சிட்டியை கட்டி மேல 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 இப்படியே இருப்போன்னு ஒரு பிளான் பண்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கே வருகிறார். 11வது அதிகாரம் 7வது வசனத்துல, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஸோ தேவ பிளானுக்கு விரோதமா ஒரு பிளான் நடக்குதுன்னா அங்க ஆண்டவர் போய் என்ன பண்ணிடுவாரு? தாறுமாறாக்கிடுவாரு. ஸோ நம்ம ஒரு தேவ திட்டத்துல போய் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு எதிரடையா யாராச்சும் என்ன பண்ணினாலும் சரி, அவர்களுடைய பாதையை தேவன் தாறுமாறாக்கி போடுவார். அது நம்மளாவே இருந்தாலும் சரி. ஸோ தேவன் ஒரு காரியத்தை ஒரு மனிதனிடத்தில் சொல்லி அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா அதுல போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மூக்க நுழைச்சு பார்க்கவே தேவையே இல்லை. ஸோ தேவன் அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். ஸோ ஆண்டவரோட பிளான். அப்போ அவங்கள தாறுமாறாக்கி விட்டுட்டாரானா? கிடையாது. நீ போய் திருப்பி என்ன பண்ணு? பூமி எங்கும் சிதறி போக பண்ணார். அவருடைய திட்டத்துக்கே அவனை கொண்டு வந்துட்டார். என்னுடைய திட்டம் என்ன? பூமியை பழுகி பெருகணும்னு. நீ ஒரே பாஷை பேசிட்டு இருந்ததுனால தான், நான் ஒரே பேச்சா இருந்ததுனால தான் நீ ஒரே இடத்துல இருந்த. இப்போ நான் என்ன பண்றேன்? உன் பேச்சை தாறுமாறாக்குறேன். போய் சிதறி போய் இப்போ நான் எல்லாம் இட்டோம். எல்லா இடங்களிலும் நாம் இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஸோ தேவனுடைய திட்டம் என்னன்றத புரிஞ்சு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே நம்ம வழி விலகி போனாலும் தேவன் அந்த திட்டத்துக்கு என்ன பண்ணிடுறாரு? அவனை மீண்டுமாய் மனிதனை கொண்டு வந்து விடுகிறார். He scattered them all over the world. அவர் அப்படியே சிதறடிக்க செய்து விட்டார். ஸோ நம்மளும் இந்த நாள்ல, நம்மளும் இந்த நாட்கள்ல சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா கண்டிப்பாக நம்மள தேசமெங்கும் நம்மை சிதறடிக்க செய்வார். அவருடைய வார்த்தையை கொண்டு செல்ல. இது என்னது? அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், சிறு கூட்டமா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கலாம். அநேகருடைய ஆரம்பங்கள் எப்படிதான் இருந்துச்சு? அற்பமா தான் இருந்திருக்கு. ஆனா இவர்கள் எல்லாம் என்ன பண்றவங்களா மாறிட்டாங்க? உலகை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்ற அளவுக்கு தான். ஏன்னா பவுல் ஒரே மனிதனாக தான் அழைக்கப்பட்டார். 3 வருடங்கள் அவர் எங்க இருக்கிறாரு? அரபு தேசத்துல ஏதோ ஒரு பாலைவனத்துலதான் அமர்ந்திருந்தார். அதற்கப்புறமும் அவர் எப்படி பண்றாரா? 2 வருட காலம் தன் ஒரு மேல் வீட்டு அறையில தான் என்ன பண்றாரு? 1 man ஷோ தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? சுற்றி திரிய ஆரம்பிச்சாரு. சோ தேவனுடைய திட்டம் இதுவானால் இந்த திட்டத்திற்கு யாராலையும் என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்கவே முடியாது. சோ நம்மளுடைய பாதங்கள் எல்லாம் என்னது? வெளியேற பெற்றது. கொஞ்ச நேரம் உங்க கால்களை பாருங்களேன். உங்க கால்கள் எப்படிப்பட்ட கால்கள்? தேவன் சொன்ன பாதையில நடந்து அந்த பாதையில போய் அநேகவற்றை சுதந்திரிக்க வேண்டிய பாதங்கள். தேவன் சொல்றாரு சமாதானத்தின் வழியிலே, கிறிஸ்து சொன்ன சமாதானத்தின் வழியிலே அநேகரை நம்ம அழைத்து செல்லும்படியாக நம்மளை தேவன் இந்த நாட்கள்ல உலகத்திற்கு ஆறுதல் தருகிறவர்களாக, எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கஷ்டத்திலையும் இதுலயும் கண்ணீர்லயும் இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த விசுவாசத்தை சொல்லி அவ்வளவு விலையேற பெற்ற பாதங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய பாதங்களாக இருக்கு. தேவனால் இந்த பூமியை ஆட்சி செய்ய அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனால் இந்த பூமியை ஆட்சி செய்ய அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றவர்கள். ஆமென் ஆமென் ஆமென். சோ இதுதான் நம்மளுடைய அழைப்பாக இருக்கு. ஸோ இப்படியே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே ஒரு இதாக வந்துட்டு இருக்கு. இதிலே ஒரு ஜென்ரேஷன் வருது. யாரு? தேராகு. தேராகு யாரோட வம்ச வரலாறுல வருவாருன்னு பார்த்தீங்கன்னா, சேம் காம் யாபேத் இருப்பாங்க இல்லையா? அதுல சேமுடைய வம்ச வரலாறுல தான் யார் வருவா? இந்த தேராகு வருகிறார். இந்த தேராகு தான் எங்கிருந்து புறப்படுகிறார்? தன்னுடைய பட்டணத்திலிருந்து புறப்படுகிறார். 11வது அதிகாரம், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம்.
தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அந்த வேர்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே இருந்து விட்டார்கள். தப்பா சொல்றேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க. அங்கே இருந்து விட்டான், அங்கே இருந்து விட்டார்கள். எந்த ஊர்ல யாரு அப்போ யார் கிளம்புறா? தேராகு தான் கிளம்புறாரு. எங்க இருந்து கிளம்புறாரு? ஊர் என்கிற கல்தேரே பட்டணத்திலிருந்து கிளம்புறாரு. எங்க வரணும்னு கிளம்புறாரு? கானான் தேசத்துக்கு வரணும்னு கிளம்புறாரு. யாரோட கிளம்புறாரு? அதுக்கு முன்னாடி இந்த தேராகுக்கு எத்தனை குழந்தைங்க? ஆபிராம், நாகோர், ஆரான். யாரு? ஆபிரகாம், நாகோர், ஆரான். ஆரான் தான் என்ன ஆயிடுறாரு? மரித்து போயிடுறாரு. அவர் அங்கேயே மரிச்சு போயிடுறாரு. அப்போ அவரோட பையன் தான் யாரு? லோத். இன்னொரு பையன் யாரு? நாகோர். அவருடைய மனைவி மில்காள். ஆனா இவர் அந்த கல்தேர் தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது இவர் புறப்பட்டதாக என்ன படல, நமக்கு சொல்லப்படலை. இந்த நாகூர் அங்கேயே ஊர்லயே இருந்துட்டாரு போல இருக்கு. ஏன்னா இவர் பேர் அங்கேயே வரல. ஆனா கிளம்புனது யாரு? தேராகு, ஆபிரகாம், லோத்து, அப்புறம் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் தான் கல்தேயர் பட்டணத்துல இருந்து ஊரில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு இவங்க போக வேண்டிய இலக்கு எங்க? கானானுக்கு தான் போகணும். ஆனா எங்கே தங்கி விட்டார்கள்? ஆரானிலே தங்கி விட்டார்கள். ஆரானில என்னத்தை பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? ஆண்டவர் நிஜமாவே கூப்பிட்டுருப்பாருன்னு தேராக நினைச்சாரா? தான் அந்த விசுவாச நடை ஏதோ ஒரு குழப்பம் வரும் பொழுதோ, இல்ல அந்த அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஓகேவா இருக்கும் பொழுதோ அங்க என்ன பண்ணிடுறாங்க? டக்குன்னு உட்கார்ந்துடுறாங்க. இன்னைக்கு நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அழைத்தவர் தேவனானால் நம்ம என்ன பண்ணணும்? அது எப்பேற்பட்ட பாதையானாலும் நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதா. சூழ்நிலையை பார்த்து எங்கேயும் உட்கார்ந்துடக்கூடாது. ஏன்னா அங்கே உட்கார்ந்தது தேராகு மாத்திரமல்ல, தேராகு அழைப்பு பெற்றவரானால் தேராகுக்கு பின்னே வந்த அனைவரும் இருந்து விட்டார்கள். அதுதான் தேராகு அங்கே இருந்து விட்டான்னு சொல்லப்படல. என்ன ஆயிடுச்சு? தேராகோடு வந்த அனைவரும் இருந்து விட்டார்கள். ஆபிராம் இருந்துட்டாரு, சாரா இருந்துட்டா, லோத் இருந்துட்டா, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? அங்கே இருந்து விட்டார்கள். சோ போய் சேர வேண்டிய இலக்கு கானான். சோ தேராகினுடைய ஒரு அவிவிசுவாசம் முழு குடும்பத்தையும் என்ன பண்ணிருச்சு? அங்கே தங்க செஞ்சிருச்சு. சோ நம்ம எந்த ஒரு சூழ்நிலை நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம் கர்த்தராலே, கிறிஸ்துன்ற ஒருத்தராலே நம்ம இந்த நாட்கள்ல அழைப்பு பெற்றிருக்கிறோம். சோ அந்த அழைப்பிலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வசனம் என்ன சொல்லுது? ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கே ஊழியம் செய்யுங்கள்னு இருக்கு. சோ நம்ம சூழ்நிலை நம்மளை அனல் அவிக்க வைக்கலாம், அவிஞ்சு போக விடலாம். ஆனாலும் நம் கிறிஸ்துவுக்குள் இருந்து 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 என்ன பண்ணிட்டே இருக்கணும்? நான் என்ன பண்றேன்? என் சூழ்நிலையை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலை என் கால்கள் நடக்கிறதற்கு, என் கால்களை முடமாக்குவதற்கு நான் விடமாட்டேன். ஏன்னா என்னுடைய பாதங்கள் தேவனுடைய விசுவாசத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கு? உறுதி செய்யப்பட்டிருக்குன்ற அந்த நம்பிக்கையோடு நாம் செல்லும் பொழுது அநேகரை அதே பாதையில் நடத்தி செல்கிற பிள்ளைகளாக இந்த நாட்கள்ல சொல்லப்போனா கிறிஸ்துவாகவே நாம் என்ன பண்ணுவோம்? காணப்படுவோம். சோ ஊரிலிருந்து எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போக புறப்படுகிறார்கள். சரி, இப்படி போறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டாப் ஆயிட்டாங்க. சோ when you called by God, நம்ம கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது we should never stop. ஏன்னா பிகாஸ் நம்ம மட்டும் ஸ்டாப் ஆக மாட்டோம், யாரையும் சேர்த்து ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம சூழ்நிலையை நினைச்சு, இல்லை நாங்கள் இது பண்ணலன்னா அதாயிரும், அப்படி ஆகலைன்னா இப்படி ஆயிரும் சொல்லிட்டு காரணங்கள் சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சாக்கு போக்கு சொல்லி நம் அழைப்பை அலட்சியமாக எண்ணிவிட கூடாது. ஒரே நம்பிக்கை, அழைத்தவர் அவர். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர் நம்மளை காப்பாற்றுவார் என்ற ஒரு உறுதியான அந்த விசுவாசத்திலே நம்ம விசுவாச நடையை நம்ம செய்யும் பொழுது நாம் அநேகரை சேர்த்து கொண்டு நடப்போம். இப்போ இதுல அப்ப இயேசு எப்படி நடந்திருப்பாரு? இயேசுவோட நடை எவ்வளவு அவரோட இதுல உறுதியா இருந்திருப்பாரு? அதை அப்படியே யோசிச்சு பாருங்களேன். பிறக்கிறாரு, வார்த்தையானது மாம்சமாகி பூமியிலே வருது.
அவர் சொல்றாரு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். நம்ம யோவான் 10வது அதிகாரத்துல படிக்கும்போது யாரும் அவர் என்ன பண்ணல, கம்பல் பண்ணல. ஆடுகளுக்காக தன் ஜீவனை விடுறேன்னு என்ன சொன்னாரு? அவர்தான் தன் ஜீவனை கொடுக்க முன் வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை, கெட்டு போகாத ஒரு ஜீவனை அவர் நமக்கு கொடுத்தார். நம்ம என்றென்றும் வாழும்படியான ஜீவனை கொடுத்தாரு. சோ அவருடைய விசுவாச நடை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? எந்த இடத்துல என்ன பண்ணல, நிக்கவே இல்லை. அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் வரை சுத்திலும் சூழ்நிலைகள் எப்படி எப்படியோ தான் இருந்துச்சு. ஆனா நான் வந்த நோக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருந்தார். அப்போ சிலுவை பாதைன்னு சொல்றோம் இல்லையா, அவர் அந்த கிராஸ் எடுத்துட்டு போகும்போது 2 நிகழ்வுகள் அங்கே நடந்தது. ஒரு நிகழ்வு பரலோகத்துடைய அணிவகுப்பு, இன்னொரு கூட்டமும் அவர் பின்னாடி வருது, அது பிசாசின் அணிவகுப்பு. பிசாசு என்ன சொல்லிட்டு வரான், நம்ம ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான், இவர் ஜீவனை நம்ம பிடிச்சுக்க போறோம், இந்த பூமியை நம்ம சுதந்திரிக்க போறோம் அப்படின்னு அவன் சந்தோஷ ஆனந்த கழிப்புல வரான். பரலோக திரள் சேனை எப்படி வந்திருக்கும்? they doesn't know இல்லையா, angels doesn't know, என்னமோ நடக்குது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஆண்டவருக்காக போரிடவோ எது பண்ணவோ ரெடியா இருப்பாங்க. ஆனா யாரால ஸ்டாப் பண்ணப்பட்டுட்டாங்க? இல்ல இது நடந்துதான் ஆகணும், நீங்களாம் அப்படியே பின்னாடி வாங்கன்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? பரலோகமும் அவர் பின்னாடி வந்து கொண்டே இருந்திருக்கும். அப்படி வந்து கொண்டிருந்த சமயத்துல யாருக்கு வெற்றி? ஆனா யார் கத்திருப்பா வெற்றி வெற்றின்னு? வெற்றி வெற்றி, நாங்க ஜெயிச்சிட்டோம்டா, ஜெயிச்சிட்டோம் யார் கொடுத்துட்டு இருப்பா? பிசாசின் கூட்டம் தான் கத்திட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க கீழே பெரிய கண்ணியே வைக்கப்பட்டிருக்குன்ட்டு. பாதாளத்துக்கு அவரை இழுத்துட்டு போலான்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் கூக்குரலிட்டு இருக்கான். ஆனா அவர் தன் ஜீவனை பிதாவினிடத்தில் கொடுத்து எங்க கொடுக்குறாரு? பிசாசு எதுக்கு எப்படி ரெடியா இருக்கான்? பால் கேட்ச், ஜீவன் அவர் ஆவி நம்ம கைக்கு வந்துடும், நம்ம என்ன பண்ணிடலாம்? பிடிச்சிட்டு கொண்டு போயிடலாம் இவரை பாதாளத்துக்குன்னு நினைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனா பரலோகத்துல ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. கிறிஸ்து கடைசியா எப்படி அப்படியே போய் அப்படியே ஆவி அப்படியே பறந்து போகல. அவர் என்ன பண்றாரு? பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவரை எங்க கொடுத்துட்டாரு? தன் ஜீவனை பிதாவினிடத்தில் தந்தார். எதற்காக பிதாவினிடத்தில் தந்தார்? அந்த ஜீவனை மீண்டும் நமக்கு அழியாத ஜீவனாக நமக்கு கொடுக்கறதுக்காக இங்க கொடுத்துட்டாரு. சோ இப்ப இன்னொரு செனாரியோ நடக்குது. அவர் அங்க பாதாளத்துக்கு, இவன் பாதாளத்தை விரிச்சு வச்சுட்டு நீங்க வாங்க வாங்கன்னு வந்தா புடிச்சுக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனால் கிறிஸ்துவோ பாதாளத்துக்கு சென்று அங்கே அவனை முறியடித்து பாதாளத்தின் திறவுகோலை தன் பக்கமாய் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாரு? வெற்றி சிறந்துட்டாரு. ஆமேன். இது ஒரு சந்தோஷம் எல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சோ பரலோகம் இப்படி அணிவகுத்து இருக்கும். உற்சாகமாய் கம்பீரமாய் பரலோகத்தோடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்த இதோ ஆட்டுக்குட்டி அப்படிதான் வந்திருக்கு. இப்ப பரலோகம் எப்படி சந்தோஷப்பட்டிருக்கும்? இத்தனை நேரம் சிலுவையில அவர் தூக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிசாசின் கூட்டம் வெற்றி நட போடுச்சு, நாங்க ஜெயிச்சிட்டோம், இந்த பூமி முழுவதும் நாங்க ஆள போறோம்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ஆனா பாதாளத்துக்குள்ள போய் பாதாளத்திலே பிசாசை முறியடித்து பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் வெற்றி நடை போட்டு அவர் அங்கிருந்து வெளியே வரும் பொழுது இங்க என்ன இருக்கும்? பரலோக கூட்டம் ஆனந்த களிப்புல சந்தோஷப்பட்டிருக்கும். எப்படி அவர் பிறப்பிலே வந்து திரள் கூட்டமா வந்து என்ன சொன்னாங்க? இந்த பூமிக்கு சமாதானமும் மனுஷரிடத்து பிரியமும் உண்டாக கடவுதான்னு அப்பவே துதித்திருப்பார்கள் என்றால், இப்போ அந்த மரண இதுல எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவா இந்த பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கும். ஏன்னா பூமி தன் பலனை அடைந்தது. பூமி முள்ளும் குறுக்கும் விளைந்து கொண்டிருந்த பூமி இயேசு கிறிஸ்து என்கிறவருடைய அந்த நடையினாலே, விசுவாச நடையினாலே, பிதா சொன்ன திட்டத்துல ஒரு வழி விலகாமல் நடந்த அந்த நடையினாலே அவர் இந்த முழு உலகத்தையும் தன் காலின் கீழ் கொண்டு வந்து நமக்காக கொடுத்தார். ஸோ பாதத்தை தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா பாதத்தோட அடிக்க முதல் காரணமா இருக்கிறது என்னது?
விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு கூடியிருக்கிற அந்த உறுதி. விசுவாசம் தான் நம்மளுடைய எல்லா காரியத்திற்கும் அடித்தளமா இருக்குது. விசுவாசம் தான் என்னவா இருக்குது? ஆதாரமாக இருக்குது. இந்த விசுவாசத்தின் மேல, கிறிஸ்து என்கிற விசுவாசத்தின் மேல, அவரே நம்முடைய அஸ்திவாரம்ன்ற அந்த விசுவாசத்தின் மேல நம்முடைய காரியங்களை நாம் கட்டும் பொழுது, சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், நம்ம சோர்ந்து கூட போகலாம், ஆனா அழைத்தவர் அவரானால் விசுவாசத்தோடு நம்ம ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது இட் வில் பிகம் a reality. அது அப்படியே என்னாகும்? நம் கண் முன்பாக மாம்சமாக வந்து நிற்கும். வார்த்தையாக இருக்கிற நம்முடைய விசுவாசம், அதை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் பொழுது அது கண் முன்னாடி அது ரியாலிட்டியாக மாம்சமாக வந்து சேரும். இந்த நாள்ல உங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றேன், நீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கிற எந்த காரியத்திலையும் நீங்க மனம் தளர்ந்தே போகாதீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், ஆனால் கண்டிப்பாக அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். சூழ்நிலையை பார்த்து கலங்கி போயிடாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர். God bless you all. ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே அப்பா, எங்களுடைய விசுவாச நடையை கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பா எங்கள் நடையை உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா எந்த நேரத்திலும் அப்பா எங்கள் பாதங்கள் வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தாவே நீரே எங்கள் பாதங்களை செவ்வையான பாதையிலே நடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த விசுவாசத்தினாலே அப்பா அன்று நோவா கிருபை பெற்றவராய் கர்த்தாவே அந்த பேழைக்குள் சென்றார். கர்த்தாவே அப்பா புதிய ஏற்பாட்டிலே மரியாள் கிருபை பெற்றவளாய் கர்த்தாவே அந்த பேழையே அந்த உடன்படிக்கையே அப்பா மரியாளுக்குள் வந்தது. அந்த மரியாளுக்குள் வந்த அந்த பேழை அப்பா இன்று எங்களை அப்பா அந்த கிருபை எங்களை தாங்கி கொண்டு வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அதே கிருபை இந்த நாளில் எங்களுக்குள் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எடுபடாத அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கால்கள் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. எங்கள் விசுவாசம் உம்மீது நாங்கள் கொண்ட விசுவாசம் எங்களை நிலைத்து நிற்க செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம். எங்கள் கால்கள் எல்லாம் நாங்க அப்பா நீர் அப்பா எங்க கால்களை நீர் பிளஸ் பண்ணியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொல்கிற காரியங்களை நாங்கள் அப்பா உறுதியோடு செய்ய எங்களை அப்பா உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இந்த விசுவாசம் இவர்களுக்குள்ளே அப்பா செயல்பட்டு இதோ பெரையா பட்டணத்தார் வர வர நற்குணசாலிகள் ஆனார்கள் என்ற வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா நிறைவேறும்படியாக அப்பா நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.